ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத பொதுவாக டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தினசரி மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் அதன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 2024 வருடங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மேஷராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறாருங்க. 5ஆம் இடத்துல சந்திர பகவானை குரு பார்த்து கொண்டுள்ளார். மேலும் குருவானவர் 9ஆம் பார்வையாக செவ்வாயும் சுக்கிரனையும் பார்க்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சுறுசுறுப்பான உற்சாகமான ஒரு நாளுங்க. பம்பர் மாதிரி சுற்றி நீங்கள் வேலை செய்யக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதுங்க. அதன் மூலமாக உங்களது எல்லா வேலைகளும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நீங்கள் முடிக்க முடியும். திருப்தியாக உங்கள் வேலையில் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுறுசுறுப்பான உற்சாகமான ஒரு நாள் என்ற தினம். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன இடையூறுகள் ஏற்பட்டால் அதுக்கெல்லாம் நீ பயந்துக்க தேவையில்லைங்க. அது எல்லாமே தானாக சரியாகிவிடும். அதனால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு உங்கள் சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக நல்ல புகழ் கிடைக்குங்க. பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களது அலுவலக பணிகளில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கிளைமேட் மூலமாக நல்ல உற்சாகமான சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு அமையும். எனவே சிறந்த ஒரு நாள் இந்த தினம் உங்கள் பணிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல புகழ் நல்ல செல்வாக்கு எல்லாமே கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சண்டை சச்சரவுகளே இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணிகளை உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கூட போய் பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரிகளுக்கு தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். அதனால உங்களுக்கே ஒரு மன திருப்தி ஏற்படுங்க. அந்த மாதிரி தொழில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை தர காத்திருக்குங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைகளை செய்தாலும் சரிங்க, அதை அழகாக முடிக்க முடியும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் போதுங்க. உங்கள் அலுவலக பணிகள், உங்கள் பர்சனல் வாழ்க்கையில் உண்டான பணிகள், உங்கள் வியாபாரத்துக்காக எதை செஞ்சாலும் சரிங்க, கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் பெட்டரான ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப உடலை வருத்திட்டு இருக்கு, மனசு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கடன் தொல்லைகளெல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. பொழுதுபோக்குகளில் அதிகமான ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். நிறைய டிவி பார்க்குறது அல்லது திரைப்படங்கள் பார்க்குறது போன்ற வேலைகளை நீங்கள் ஈடுபடுவீங்க. விளையாடுறது போன்ற பொழுதுபோக்குகளில் இன்றைக்கி அதிகமான ஆர்வம் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்குங்க. நிறைய விஷயங்கள் உங்கள் மனசில் புதிதாக கிரியேட்டிவாக உதயமாகும். அதனால் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, தாத்தாவளி சொத்து, பாட்டனார் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நிறைய காரியங்கள் உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியுங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா உற்சாகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களால் நிறைய காரியங்களை முடிக்க முடியுங்க. அதனால் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகள் கூட நீங்கள் இருக்கலாங்க. அதிக நேரம் அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைகளோடு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு அதிகமான உணர்ச்சிகள், நல்ல ஒரு ஆறுதலான உணர்ச்சிகள் எல்லாம் சேருங்க. எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது சின்ன பிரச்சனைகள் நோய்களை நீக்கிக் கொள்வதற்கு குழந்தைகள் தான் உங்களுக்கு அருமருந்தாக இருப்பாங்க. எனவே மற்ற குழந்தைகளும் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்கிறதுனால அதிகமான குழந்தைகளோடு நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயம் பதற்றம் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க. இந்த தினம் பல்வேறு வழியில் உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கனிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மிகச்சிறப்பான நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியுங்க. ஆனால் உங்களது கடமைகளை சீரும் சிறப்புமாக நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம்.
காதலருக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கு இல்லையா, அந்த கடமை உணர்வை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படும்போது இன்றைய தினம் காதல் வாழ்க்கை அழகாக மாறுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் திடீர்னு வருகை தருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை நீங்கள் கற்பனை செய்ததை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் வேறொருவருக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக அவருக்கு டைமிங்கில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டுகள் மற்றும் நல்ல பரிசுகள் கிடைக்குங்க. நீங்கள் தான் ஹைலைட்டில் இருப்பீங்க. நீங்கள் தான் முக்கியமான ஒரு நபராக இன்றைக்கி காணப்படுவீங்க. அந்தளவுக்கு சிறப்பான உதவிகளை உங்களால் இன்றைக்கி மற்றவங்களுக்கு செய்ய முடியுங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள், காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பாராட்டுகள் வந்து சேருங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் படைப்பாற்றலை வெளியே கொண்டு வர முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்கள் காரியங்களை கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஆனாலும் திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதன் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. வாழ்க்கை துணைக்கு பார்த்து நீங்கள் செய்தால் இன்னும் சிறப்பான அன்பை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதாவது உங்களது வாழ்க்கை துணையின் மீது நீங்க எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறீங்க அப்படின்றத உங்க அன்பை புரிய வைக்க வேண்டிய ஒரு தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வேணுங்க. அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று மெரூன் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 8. 8ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மேசராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களோட அலுவலக பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த மாதிரி மாற்றங்களில் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். மாற்றங்களை யோசித்து தாங்க நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்குங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதில் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகளும் ஓரளவு குறையக்கூடிய நிம்மதியான ஒரு நாள் இன்றைய தினம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு பொழுதுபோக்குகளை இன்றைக்கி அதிகமான ஆர்வம் கண்டிப்பாக பெறுங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால முக்கியமான வேலைகளை மறந்துடக்கூடாதுங்க. ஸோ கொஞ்சம் காரியங்களில் ஈடுபடுங்க. உங்களது முக்கியமான காரியங்களை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாம். கற்பனை வளம் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால கற்பனை சார்ந்த நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். பொழுதுபோக்கில் ஆர்வம் கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இழுபறியான நிலைமை எல்லாமே மாறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரான வழக்குகள் இப்போது உங்களுக்கு சாதகமாக மாறும். உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய காரியங்களை உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும். வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.